பெரும்பான்மையான மக்கள் வந்து அதுக்கு இந்துக்களா கருதக்கூடிய மக்கள் வந்து அதுக்கு ஆதரவு தானே தெரிவிக்கிறாங்க. இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தானே ஏற்படுத்தும். யாரு விளக்கு ஏத்துற மரபு இருக்கிற இடத்துல இப்ப திருவண்ணாமலையில விளக்கு ஏத்துறது யாரும் எதுக்குறாங்களா? திடீர்னு போய் ஒற்றுமையா இருந்து இருக்கிற மக்கள் இடத்துல திடீர்னு எங்கெங்கிருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து இந்த வேலையை செய்து விடுறது என்ன பண்றது? அந்த உணர்வுல இருக்கிறவங்க செய்வாங்க. இது எப்பவுமே இது ஆபத்தான உணர்ச்சி. சாதி மத உணர்ச்சி வந்து எப்பவுமே ஆபத்தான உணர்ச்சி. அதான் திரும்ப திரும்ப நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. இந்த சாராயம்லாம் அந்த மற்ற திறப்பொருளான இருக்கிற திடவ பொருளா இருக்கிற இந்த கஞ்சா இதெல்லாம் குடிச்சாதான், நாக்கில் தொட்டு வச்சாதான். ஆனால் சாதி மதமும் சொன்னவனே போதை ஏறிடும்ங்கிறாங்க. அது பெரும் போதை. அது அந்த போதை வந்து மற்ற போதையெல்லாம் படுத்து எந்திரிச்சா தெளிஞ்சிரும். ஆனால் அந்த சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்து பாடையில் போனாலும் இறங்காது. அதான் இங்க இருக்கிற சிக்கல். கோர்ட் வந்து விளக்கேற்றலாம் சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க. அவங்க நாங்கள் அமைதியாக போய் ஏற்றிட்டு நாங்கள் பாட்டில் வந்திருப்போம். இந்த அரசு தான் வந்து அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படுத்துது, நெருக்கடி கொடுக்குறாங்க, பதற்றநிலையை உருவாக்குறது திமுக அரசு. நாட்டை நிர்வகிக்கிறது அரசு மறுக்கும் போது கோர்ட்டு, நாட்டை நிர்வகிக்கிறது நீதிமன்றமா சட்டமன்றமா அரசா? எல்லாவற்றையும் நீதிமன்றம் சொல்லுதுன்னா ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழல் வந்துருச்சு, ஒரு பெரிய கலவரம் வந்துருச்சு, பொறுப்பு அரசு இருக்கணுமா நீதிமன்றம் இருக்குமா? கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். நீதிமன்றம் ஏற்குமா? உட்கார்ந்துட்டு இதை செய்ய அதை செய்ய நீட்டு எழுது மதுக்கடை அதுக்கு அரசின் கொள்கை முடிவு அதை மூட முடியாது. இது இந்த மாதிரியான போக்கு இது எப்படி? இந்த நாட்டை நிர்வகிக்கிறது சட்டமன்றம் பாராளுமன்றங்களா இல்ல நீதிமன்றமா? கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு? வானத்திலிருந்து இறங்கி வர்றாங்களா இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கிறாங்களா? யார் நியமிக்கிறது? நியமிக்கிற ஆட்சியாளர்களுக்காக பேசுவீங்களா கீழே இருக்கிற மக்களுக்காக பேசுறீங்களா? நீங்க நீதி எது? நீதி எது? நீதிங்கிறது எது? ஒரு சமத்துவத்தை, அமைதியை, நேர்மையை, உண்மையை நிலைநாட்டுவது. இருக்கிற அமைதியா இருக்கிற நாட்டுக்குள்ள குழப்பத்தை, ஒரு பிரச்சனையை உருவாக்குவதில்லை. திடீர்னு எங்க முருகன் மேல உங்களுக்கு என்ன பற்று வருது? திடீர்னு இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? ஏன்னா உங்க ராமருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு. அங்க வந்து பூரி ஜெகநாதர் எடுத்தீங்க, அங்க ஐயப்பன் எடுத்து பாத்தீங்க, இப்ப இங்க முருகனை தொட்டு பாக்குறீங்க. வேற என்ன? உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சொல்லுங்க, என்ன சம்பந்தம்? ஏன்னா ராமருக்கு அங்க மதிப்பு இல்லாம போயிட்டுது. கோயிலை கட்டிட்டீங்க, அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு. அங்க அகிலேஷ் அயோத்தியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனை பொது தொகுதியில நிறுத்தி உங்களை தோக்கடிச்சுட்டான். அங்க செத்துருச்சு, அங்க செத்துருச்சு, அங்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு இருக்கிற ஒவ்வொருத்தனும் எவன் பெரிய மதிப்பு வச்சிருக்க அந்த கையில இருக்கோ அந்த நம்பிக்கை தூக்குறீங்க. நீங்க பல்வேறு அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணாங்க. ஆனா அரசு வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கல. அரசுக்கு தெரியாம எப்படி? அரசு தானே 2 ஆயுதம் ஏந்திய 2 காவலரை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது யாரு? காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர் தேச விடுதலைக்கு போராடினாருன்னா, இல்ல நாட்டுல மிக முக்கியமான பதவியில் இருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்க. ஒரு வலையொலி நடத்துறவருக்கு யாரு காசுல எதுக்காக நீ ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்க, பாதுகாப்பு கொடுத்திருக்க? யாருக்காக கொடுத்திருக்க? யாருக்காக கொடுத்திருக்க? எல்லாரையும் இழிவுபடுத்தி பேச சொல்லி, உங்களுக்கு எதிரானவனை கருத்து பரப்ப சொல்லி, அசிங்கமா பேச சொல்லி, அவமதிக்க சொல்லி அதானே செஞ்சிட்டு இருக்காரு. சொல்லுங்க, நீ பாதுகாத்து வச்சிருக்க. இப்படி ஒருத்தனை பாதுகாத்து வச்சிருக்க. எத்தனை நாள் வச்சிருவ? எத்தனை நாள் வச்சிருவ? நீ எத்தனை நாள் வச்சிருவ? இன்னும் எத்தனை வருஷம்? இன்னொரு 50 வருஷம் இந்த ஆண்டற புரியா? எத்தனை வருஷம், எத்தனை நாள் வச்சிருவ? நீ எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சொல்லு? எதுக்கு கொடுத்தா சொல்லு? என்ன உயிருக்கு? வாயை ஒழுங்கா வச்சுட்டு இருந்தா என்ன அச்சுறுத்தல் வருது? எதுக்கு அச்சுறுத்தல் வருது? எது வைப்ப? யார வைப்ப? யார வைப்ப? நீ யார வைப்ப? கருணாநிதி வைப்பியா? அண்ணாதுரை வைப்பியா? ராமசாமி வைப்பியா? இவ ராமசாமி வைப்பியாயா? உனக்கு என்ன கேவலமா இருக்குது? காமராஜ், முத்துராமலிங்க தவிர என்ன சாதாரணமா உங்க வீட்டுல வந்து நாங்க கூலி வேலை பார்த்து டேய் உங்களுக்கெல்லாம் நக்கலா தெரியுது என்ன? ஜனநாயகவாதிகளா நாங்க வாழும் போது ஜனநாயகவாதிகளா இருக்க விட்டுறணும். புரியுதா?